என்னத்தான் சிரிப்போ இது, என்னத்தான் சிரிப்போ இது, ஸ்ரீனிவாசா என்னத்தான் சிரிப்போ இது, ஸ்ரீனிவாசா என்னத்தான் சிரிப்போ இது, என்னை உன்மத்தமாக்கிடும் என்னத்தான் சிரிப்போ இது, என்னை உன்மத்தமாக்கிடும் என்னத்தான் சிரிப்போ இது. பகவான் யோகிராம் சுரத்குமார் சுவாமிஜி அவர்களின் மலர் பாதங்களுக்கு அநேக நமஸ்காரம். இங்கு வந்திருக்கும் மாதேவிக்கு மாதாஜி அவர்களின் மலர் பாதங்களுக்கு அநேக கோடி நமஸ்காரம். இங்கு வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் இனிய மாலை வணக்கம், அன்று கலந்த நமஸ்காரங்கள். நாம் இன்று நம் பகவான் யோகிராம் சுரத்குமார் சுவாமிஜி அவர்களின் 106வது ஜெயந்தி விழா விமரிசையாக சென்னை சங்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இது 2வது நாள் முத்தான ப்ரோக்ராம், அம்மாவோட ப்ரோக்ராம். என் வருகைக்கு என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அம்மா வரேன் என்று சொல்லி உடனே வந்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி கலந்த வணக்கத்துடன் அம்மாவை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மாவுக்கு ஷால் போற்றி வரவேற்பதில் நான் பெருமை அடைகிறேன். எப்போவும் வரவேற்கிறேன். கேள்வி பதில் தானே, பேச்செல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சுவாமியை பற்றி பேசும்பொழுது அதுவே ஒரு பெரிய தபஸ்யாவாக ஆயிடுறது. குருநாதரை நம்ம நினைக்கிற ஒரு நிமிஷமும் அது ஒரு பெரிய தபஸ்யா. பகவான் சொல்லியிருக்கார், இந்த பிச்சைக்காரனோட ஒரு அசைவை நம்ம ஞாபகம் வச்சுருந்தாலும், இந்த பிச்சைக்காரனோட கனெக்டடாக இருக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஞாபகம் வச்சுனாலும், அந்த இடத்துல இந்த பிச்சைக்காரன் இருக்கா, அந்த இடத்துல இந்த பிச்சைக்காரனோட ஆசிரமம் இருக்குது, அவங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு அருள் மழை கிடைக்கும்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த சத்சங்கங்கிறது ஒரு தபஸ்யா இல்லையா? இதுவே ஒரு பெரிய யோகம், ஸ்ரவண யோகம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த சத்சங்கத்தில் இந்த ஸ்ரவண யோகம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ எல்லோரும் காத்துருக்கோம். இந்த ஸ்ரவண யோகத்தில் என்னை பேச சொல்லும் பொழுது நான் சொன்னேன், நானே திரும்ப 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 எனக்கு வந்த அனுபவங்களை சொல்லிகிட்டே இருக்கேன். நிச்சயமாக அனுபவங்கள்லாம் திரும்ப ஒரே மாதிரி தானே இருக்கும். அதனால் அது கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது. அதனால் ஒரு புதுமையாக ஏதாவது கேள்வி பதில், நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா? நம்ம சாதாரண வாழ்க்கையிலேயே, அன்றாட வாழ்க்கையிலேயே கடவுளை பற்றி, குருவை பற்றி, நம்ம செய்வது கரெக்டாக, இது தப்பா அப்படிலாம் எத்தனையோ சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அந்த சந்தேகங்களை நம்ம இங்கே பகிர்ந்துப்போம். அதுக்கு என்ன பதில் இருக்குங்கிறதையும் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பதிலை கண்டுபிடிப்போம். சரியா? ஏதாவது ஒரு அனுபவம் இருக்குதுன்னா அதை சொல்கிறேன். பகவான் ஒரு பெரிய மகாத்மாக்கள் எப்படி இருப்பான்னா ரொம்ப எளிமையாக இருப்பான். அந்த சிம்பிளிசிட்டின்னா அவங்கள பார்த்தா நம்ம கற்றுக்கணும். எந்த ஒரு பந்தமும் இருக்காது, பார்க்கறதுக்கு நமக்கு மகாத்மாக்கள்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு எளிமையாக இருப்பாள். அதே சமயம் அவர்களுடைய ஆழம் இருக்குது பாருங்க, நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அடிமொழி காண முடியாத இந்த நம்ம சிவபெருமான் சொல்கிறோம் அந்த மாதிரியான ஒரு ஆழம். அதாவது நம்ம இங்கிலீஷில் சொல்லப்போனால் சிம்பிளிசிட்டி அண்ட் ப்ரொஃபண்டிட்டி, இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் ஒரு மகாத்மா.
அதனால் இந்த மகாத்மாக்கள் பார்த்தவரையில் நம்ம என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் என்ன கிடைக்கிறதோ அந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ஒரு லீலை பண்ணி அந்த லீலை மூலமாக ஒரு பெரிய உண்மையை நமக்கு ஒரு படிப்பினையாக கொடுத்துருவாங்க. இதை நான் தொடர்ந்து பகவான் கிட்டக்க பார்த்துன்னு அதனால் இப்போ வரக்கூடிய கேள்விகளை ஒட்டி எந்த அனுபவங்கள் வருதோ நிறைய அது ரிப்பீட் ஆகத்தான் செய்யும். ஆனால் நம்ம எத்தனை ரிப்பீட் பண்ணினாலும் இப்போ நாமமே ரெப்பிட்டிஷன் தானே. ஒரு நாமத்தையே திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஒரே மாதிரி சொல்கிறது இன்னும் பெருமை. நிறைய விதவிதமாக ராகத்தில் பாடுறது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்காகத்தான். ஆனால் ஒரு நாமத்தை ஒரே அளவில் ஒரே மாதிரி பாடிட்டே போனோன்னா அது ரொம்ப ஆழமாக ஒரு உள்ளுக்குள்ளே போகும். அதனால் ரெப்பிட்டிஷன் இஸ் பவர். இந்த அனுபவங்கள்லாம் மறுபடியும் ஏதாவது ஷேர் பண்ணுற மாதிரி வந்ததுனாக்க அதை நம்ம ஒரு தபஸாக எடுத்து